பல முனையிலிருந்து இலங்கைக்கு இப்போ எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. யுவாங்வாங் 5 அப்படிங்கிற கப்பல் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. இது வரக்கூடாதுப்பா, இது வந்தால் பயங்கரமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னாங்க, அமெரிக்கா சொன்னாங்க. எதையுமே காதில் வாங்கலை இலங்கை. இல்லை, அதால் வாங்க முடிகிற நிலைமையில் இல்லை. ஸோ இலங்கை இப்போ யாருடைய கட்டுப்பாட்டிலோ இயங்குகிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இலங்கை ஒரு நாள் தற்கொலைப்படை தாக்குதலா இலங்கை தன்னைத்தானே அழித்து விடும் சீனாவுக்காக அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வலம் வருது. இதுக்கு காரணம் இந்த ஒரு கப்பல் மட்டும் கிடையாது. இதே மாதிரி போன வருடங்களில் நடந்த சில கப்பல் விபத்துகள், இதனால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த பாதிப்பிலிருந்து இலங்கை மீண்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி, அதனுடைய ரிசர்ச், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கப்பற்படை வீரர்கள், சீனாவினுடைய கப்பற்படை வீரர்கள் இந்த கப்பலில் இருக்காங்க. எந்த மாதிரியான உளவு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கப்பலில் இருக்குது அப்படிங்கிறது இலங்கையர்களுக்கும் தெரியாது, இலங்கையினுடைய கடற்படைக்கும் தெரியாது. ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99 வருட லீஸுக்கு இலங்கை சீனாவுக்கு அதை குத்தகைக்கு கொடுத்துருக்கிறதுனால இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு எல்லாமே அந்த கப்பலில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கப்பல் வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இந்தியாவுக்கு எதிரான பல உளவு வேலைகளில் இந்த கப்பல் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா இதற்கு எச்சரிக்கை எல்லாமே கொடுத்தாங்க. இலங்கை ஒரு பக்கமாக வேண்டாம்ப்பா, இந்த கப்பல் இங்கே நிலைநிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சீனா மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணதுனால ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை இந்த கப்பல் ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 16 நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. ஸோ இந்த ஒரு கப்பல் வழியாக இலங்கைக்கு கிடைச்ச பலவிதமான உதவிகள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனா மறுபடியும் இலங்கைக்கு உதவுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி சீனாவுக்கு நிறைய கடன் இலங்கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை சீனா அந்த கடனெல்லாம் திரும்ப கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால கூட இலங்கை அந்த கப்பலுக்கான அனுமதியை கொடுத்துருக்கலாம். இல்லை, இந்த அனுமதி கொடுக்கலனா இன்னும் பல பிரச்சனைகளில், இல்லாட்டி IMF கிடைக்க வேண்டிய ஃபண்டு நமக்கு கிடைக்க விடாமல் சீனா அவங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இலங்கைக்குள் இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம தான் இப்போ சீனாவினுடைய காலனியாக மாறிட்டோமே, இதுக்கு மேலே நமக்கு என்னப்பா தனியான முடிவுகள் அப்படின்னு சொல்லி கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் யுவாங்வாங் அப்படிங்கிற இந்த கப்பல் இப்போ இலங்கைக்கு வந்திருப்பது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இலங்கைக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான். ஸோ கப்பல் கடல் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் தனுஷ்கோடியும் கடற்கோளும் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கு FM. குக்கு FM டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய். நீங்கள் 199 ரூபாய்க்கு குக்கு FM டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கான கோட் TPM 50 அப்படிங்கிறது தான். டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ சீனாவினுடைய கப்பல் இந்த யுவாங்வாங் 5 அப்படிங்கிறது உளவு கப்பல், அந்த உளவு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால தான் எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் 2021 மே மாதம் 20ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரஸ் பேர்ல் அப்படிங்கிற ஒரு கப்பல், மத்திய கிழக்கு நாடுகளில் ரொம்ப வித வாணிபம்லாம் செஞ்சுட்டு இருக்கிற கப்பல், திடீர்னு கத்தார் நாட்டுட்டையும் இந்தியாட்டையும் இந்த கப்பலில் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குப்பா, உங்கள் துறைமுகத்தில் நிப்பாட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மே மாதம் 12ஆம் தேதிலாம் கேட்குறாங்க. இந்தியாவும் கத்தாரும் என்ன சொல்லிடுறாங்க, முடியாது, அதை எங்களுடைய துறைமுகத்தில் நிப்பாட்டினீங்கன்னா ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே லீக் ஆகி எங்களுடைய துறைமுகம், எங்களுடைய மீனவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புலேருந்து எங்கள் நாடுகள் மீண்டு வருவதற்கு ரொம்ப வருடங்கள் எடுக்கலாம். ஸோ நாங்கள் நிப்பாட்ட அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கப்பல் யாருடையது அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூரினுடைய ஒரு கப்பல். ஆனால் உண்மையிலேயே இந்த கப்பலை உருவாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ சீனாவுக்கும் அந்த கப்பலுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்ததுனால இந்தியாவும் கத்தர் போன்ற நாடுகள் எல்லாமே அதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இலங்கை என்ன செய்கிறாங்கன்னா, பரவாயில்லையே எங்களுடைய துறைமுகத்தில் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துறைமுகத்துக்கு நிப்பாட்ட அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் அப்படிங்கிற கப்பல் இலங்கையினுடைய துறைமுகத்துக்கு வந்த கொஞ்சம் நேரத்திலேயே அங்கேருந்து தீ வர ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே ஒரு டவுட், என்னப்பா இந்த கப்பல்லேருந்து தீ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த கப்பல்லேருந்து பெரிய அளவு கச்சா எண்ணெய் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. கச்சா எண்ணெயை எடுப்பதற்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் அப்படியே நிறுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை சார்ந்த கடற்படை வீரர்கள். அதே மாதிரி சீனாவை சார்ந்தவர்களும், ஏன்னா சீனா உருவாக்கி கொடுத்த கப்பல் இப்போ சிங்கப்பூருக்கு அதை வித்துட்டாங்க. மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து ரொம்ப பெரிய அளவு வாணிபம் செய்த கப்பல் அப்படின்னு சொல்லி வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்தாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ற எச்சரிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுது. பல டன் மீன் அப்படிங்கிறதும் ரொம்பவே ரேரான ஸ்பீஷியஸான மீன், கடல் உயிரினங்கள் எல்லாமே செத்து மிதக்குது.
இப்படி செத்து மிதப்பது இலங்கைக்கு சரி கிடையாதுப்பா. ஏன்னா இலங்கை ஒரு தீவு நாடு, சீனா மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நாடுலாம் கிடையாது. அந்த தீவு நாடு அப்படின்னு சொல்லும்போதே கடல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இலங்கைக்கு தலைமுறை பிரச்சனை. ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு நீயே எடுத்து வச்சுக்கிட்டிய இலங்கை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ராஜபக்சே குடும்பம் அதை கண்டுக்கிடவே இல்லை. என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க, ஓகே அந்த கப்பல்லேருந்து இப்போ என்ன வந்துருச்சு, கச்சா எண்ணெய் போயிடுச்சா, அதெல்லாம் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அவங்க ரொம்ப கூலாகவே இருந்துட்டாங்க. மீன்பிடி அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த தடை எப்போது மாற்றப்பட்டது அப்படிங்கிறது கூட இன்னைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ சீனா உருவாக்கிய ஒரு கப்பல், சிங்கப்பூருக்கு விற்கப்பட்ட ஒரு கப்பலால் இலங்கைக்கு நேர்ந்த இந்த கதி அப்படிங்கிறது இலங்கை இன்னைக்கும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கும் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சீனாவால் இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் அப்படிங்கிற கப்பல் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுத்தது. அடுத்ததா சீனாவினுடைய பயோடெக் நிறுவனம் தான். இந்த சீனாவினுடைய பயோடெக் நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த வருடம் அக்டோபர் நவம்பர் இந்த டைமில் தான் எப்பா உரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே ஆர்கானிக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை ராஜபக்சே குடும்பம் இலங்கை மக்களிடம், இலங்கை விவசாயிகிட்ட சொல்கிறாங்க. இலங்கை விவசாயிகளுக்கு இதை கேட்டதும் பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நாள் நம்ம இப்படிலாம் ரசாயன உரம்லாம் போட்டிருந்தோம், திடீர்னு ஆர்கானிக் உரத்தை தான் நீங்கள் வேலை செய்யணும், பயிரை விளைவிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கேள்விகள் எல்லாமே கேட்டாங்க. அரசாங்கம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் இதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் உரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காம போகுது. மக்கள், விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவு பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அடுத்த கட்ட வாழ்வாதாரம் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் உரம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி சீன நிறுவனமான பயோடெக் நிறுவனம் வருது. ஐயோ நீங்கள் எங்களுக்கு தாரீங்களா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய ராஜபக்சே குடும்பம் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 மெட்ரிக் டன் உரம் அப்படிங்கிறது ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டு இலங்கையை பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இலங்கையில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த கப்பல் நிறுத்தப்பட்டு அந்த உரம் எங்களுக்கு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் அந்த உரத்தை எடுத்து சோதிச்சு பார்க்குறாங்க. அப்படி சோதிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த உரம் அப்படிங்கிறது இலங்கை மண்ணில் போட்டால் இருக்கிற பயிரும் நாசமாக போயிடும், அங்கே இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, அதாவது வரும் தலைமுறைக்கு கூட இந்த உரத்தை எந்த பயனும் கிடையாது, ஸோ இந்த உரத்தை இலங்கையில் போடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இந்த தடை உத்தரவு நேராக நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயோடெக் நிறுவனத்துக்கு நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது இலங்கை அரசாங்கமே அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இப்படி தடை உத்தரவு பிறப்பிச்சதுனால இந்த 2000 மெட்ரிக் டன் அளவுக்கான உரத்தை ஏற்றுமதி செய்த பயோடெக் நிறுவனத்துக்கு காசு கொடுப்பதை மறுக்கிறது இலங்கை அரசாங்கம். ஏன்னா நீதிமன்றம் தான் சொல்லிட்டாங்களே, அப்படி எப்படின்னா காசு கொடுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது நேராக இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவு பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இலங்கையினுடைய மக்கள் வங்கிக்கு எதிராக சாட்டையை சொல்லட்ட ஆரம்பிக்கிறாங்க சீனா. அது எப்படி, என்னுடைய கப்பலுக்கு வர வேண்டிய பைசாவை நீ தடுத்து நிப்பாட்டலாம், அந்த கப்பல் அவ்வளோ நாள் அங்கே இருந்ததுக்கு $8 மில்லியன் அமெரிக்க எனக்கு இழப்பீடு வேணும், 2000 மெட்ரிக் டனுக்கு உரத்துக்கு காசும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய மக்கள் வங்கியை பிளாக் லிஸ்ட்டாக மாற்றுறாங்க சீனா. அப்படி பிளாக் லிஸ்ட்டாக மாற்றினது மட்டும் கிடையாது, பலவிதமான பேமெண்ட்டை சீக்கிரம் எங்களுக்கு தரணும், வட்டி எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இந்த 2000 மெட்ரிக் டன் கொண்டு வந்த கப்பல் அங்கே, அதுவும் சீனாவினுடைய கப்பல், சீனாவினுடைய நிறுவனம், சீனாவினுடைய உரம், அது அப்படியே நடுக்கடலில் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த கப்பல் 2-3 ஒரு மாதமாக பல பெயர்கள் மாற்றப்பட்டதான் இந்த கப்பலுக்கு. அதன் பிறகு இந்த கப்பல் எங்கே போச்சு, அந்த 2000 மெட்ரிக் டன் உரம் எங்கே போனது, அந்த மெட்ரிக் டன் உரத்தை பயன்படுத்தினாங்களா இல்லையா, $8 மில்லியன் அமெரிக்க அந்த நஷ்டஈடு கேட்டாங்களே அதை கொடுத்தாங்களா இல்லையா, இன்னைக்கும் ராஜபக்சே குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மிஸ்ட்ரி இந்த மிஸ்ட்ரி. இதுவும் இலங்கையில் ஒருவேளை அந்த 2000 மெட்ரிக் டன் அளவுக்கான உரங்கள் இப்போது எங்கே போடப்பட்டிருக்கலாம், இலங்கையினுடைய விவசாய நிலத்தில் போடப்பட்டிருக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியாது. நாளைக்கு வரும் தலைமுறை அதனால் பாதிப்படையும் போது தான் இதுதான் காரணமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காரணம் இருக்க போகுது, அந்த உரத்தினுடைய எஃபெக்ட் இருக்க போகுது. இதுவும் சீனாவால் இலங்கை அடைந்த துன்பம் தான். அடுத்ததா PNS தைமூர் அப்படிங்கிற கப்பல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுவும் சீனாவால் உருவாக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கப்பல் நேராக கொழும்பு துறைமுகத்துக்கு வருது, ஹால்ட் ஆகுறாங்க. இலங்கையிலேருந்து மறுபடியும் எங்கே புறப்பட்டு போகுது, பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு போகிறது. இப்படி சீனா உருவாக்கப்பட்ட இல்லாட்டி சீனாவால் உருவாக்கப்பட்டு சீனாவினுடைய உளவுக்காக பயன்படுத்தக்கூடிய கப்பலாக இருக்கட்டும், இல்லை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த கப்பலாக இருக்கட்டும், எல்லாமே ஹம்பந்தோட்டா, கொழும்பு துறைமுகம் இங்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கிறத நாம் ஒரு செய்தியாக கடந்து போக முடியுமா? இல்லை இதை சீனா வாண்டடாக செய்கிறாங்களா? சொல்லப்போனால் இந்தியாவை சுற்றி வளைப்பதற்கு சீனாவினுடைய பலகட்ட வியூகங்களில் இதுவும் ஒரு வியூகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நேரமும் இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான இயற்கை வளம் அப்படிங்கிறத சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இதே சீனா. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொழும்பு துறைமுகமாக இருக்கட்டும், கொழும்புல மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது, கொழும்பு இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல், CICT அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சிஐசிடி அப்படிங்கிறது தான் தெற்கு முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெற்கு முனையம் இப்போ யார்கிட்ட இருக்குது தெரியுமா? சீனாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. உள்ளதுலேயே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு முனையம் தான் இந்த தெற்கு முனையம் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு சீனா மெர்ச்சன்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் 2011 விற்பனை செய்யப்பட்டு விட்டது. 2011 மொத்தமாக சீனாவுக்கு விற்பனை செய்வதற்கு முன்பாக சீனா நிறுவனத்துக்கு 50% ஷேர், ஏகென் ஸ்பென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனத்துக்கு 35% ஷேர், கொழும்பு துறைமுக அதிகார சபைக்கு 15% ஷேர் அப்படிங்கிற லெவலில் தான் இதனுடைய ரெவன்யூ, இதனுடைய எல்லா விதமான ப்ராஜெக்டையும் ஷேர் பண்ணாங்க. ஆனால் 2011 வருடம் இந்த ஐக்கன் ஸ்பென்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு 35% ஷேர் இருந்துச்சுல, அந்த ஷேரையும் இந்த சீன நிறுவனம் வாங்கிடுது. ஸோ டோட்டலாக 85% ஷேருடன் அதை முழுவதுமாக இப்போ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க சீனா. வெறும் 15% ஷேர் மட்டும்தான் இந்த கொழும்பு துறைமுகத்தினுடைய அதிகார மையத்துக்கு இருக்குது. இதே கொழும்பு துறைமுகம் அப்படிங்கிறது தெற்காசியாவிலேயே ஆழ்கடல் துறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரே துறைமுகம் இந்த சிஐசிடி அப்படிங்கிற துறைமுகம் தான். ஆனால் இப்போ அது யார் கையில் இருக்குது? சீனாவினுடைய கையில் இருக்குது. இப்படித்தான் சீனா கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொழும்பு நகரம் அப்படிங்கிறது ஒரு செயற்கை தீவு சீனாவால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கே வச்சிருக்கக்கூடிய லோட்டஸ் டவர், தாமரை டவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு உளவு வேலை செய்யக்கூடிய டவர் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து டெல்லி வர அந்த லோட்டஸ் டவர்லேருந்து நம்மளை உளவு பார்க்க சீனாவால் முடியும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஓவராலாக இந்தியாவுக்கான சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும், அது இலங்கை வழியாக சீனா பக்காவாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரிப்பா, இலங்கை வழியே இவ்வளோ குடைச்சல் தராங்களே அப்படின்னா பாகிஸ்தான் வழியாக எவ்வளவு குடைச்சல் தருவாங்க? பாகிஸ்தான் அடுத்த இலங்கையாக மாறுமா? கொஞ்சம் புள்ளி விவரத்துடன் அடுத்த ஒரு பதிவு உங்களை அடையும். ஸோ இந்த ஒரு காணொலியில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இலங்கையில் இதுக்கு மேலே ஒரு சீரழிவை சீனாவால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா சீனாவால் மட்டும்தான் இலங்கை சீரழிகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இலங்கை மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காணொலி அவங்களுக்கானது தான், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கானது தான். அந்த மக்கள் இதை சிங்களத்தில் மொழிபெயர்த்தாலும் சரி, இல்லாட்டி எப்படி மொழிபெயர்த்தாலும் சரி, இவ்வளோ பெரிய உண்மைகள் இந்த சீன கப்பலால் மட்டுமே இங்கே இலங்கைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.